முதல்ல இந்த டீமுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இது ஒரு அழகான நல்ல படம் ஆக்குனதுக்காக. நிச்சயமா இந்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற படம் நிச்சயமா இல்ல. இது எங்க எல்லாரையுமே நாங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு படம். அவ்வளவுதான் இது பேசிக்கா. நீங்க அது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இதுல என்ன புதுசா சொல்ல போறாங்கன்னு. யாராவது வந்திருந்தீங்கன்னா வந்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி. இது நம்ம படம் போது ஏன்னா அடுத்த படத்துல என்ன ரோல் பண்றீங்கன்னு ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க. அடுத்தது என்ன ரோல் பண்றீங்க அப்படின்னு. நம்ம என்ன கலெக்டராகவும் கவர்னர் ரோலுமா கொடுக்க போறாங்க. ஊர்ல ஒன்னும் செய்யாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்க ஒருத்தன் அப்படிங்கறத எங்களுடைய தனுஷ் சார் எப்படி அந்த கேரக்டர் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சு கொடுத்தாரோ அதை நாங்க தொடர்ந்து பின்பற்றி பண்ணிட்டு இருக்கோம் சார். அண்ட் அதனால எங்க டீம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். மதன் சார், ஜேம்ஸ் சார், ராஜா சார் இந்த ப்ராஜெக்ட் அழகா ஆக்குனதுக்காக. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ராஜேஷ் சார். இங்க வரல அவர் தான் இந்த ப்ராஜெக்ட் செட் ஆகிறதுக்கு காரணம். அடுத்து எங்க டைரக்டர் பொன்ராம் சார் அப்படியே வில்லேஜுக்கு கூட்டு போய் விட்டாரு. ஊர்ல வந்து என்னெல்லாம் சேட்டை பண்ணலாம் அப்படிங்கறத இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அண்ட் எங்க டீம் எல்லார பத்தியும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து சத்யராஜ் சாரை பத்தி பேசிடுறேன். ஏன்னா பேசியே ஆகணும் சார். நீங்க பேசும்போது நானும் பேசினேன் சார். ஆக்சுவலா நீங்க பேசினப்ப எனக்கு அப்படிதான் சார் இருந்தது. நான் அப்படியே சேர் எட்ஜில இருந்து அப்படியே பின்னாடி போயிட்டே இருந்தேன். நாகராஜ சோழன் 2000 வாக்குகள் முன்னிலை நாகராஜ சோழன் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்ற நிலையில தான் வந்து நின்னேன் சார். ஸோ அவரோட ஒர்க் பண்றதுங்கிறது சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவரோட நடிச்சுட்டே இருந்தோம். ஆனா அவரோட கேஷுவலா பேசுறதுக்கான சீன் எதுவுமே கிடையாது படத்துல. அதுக்கப்புறம் போட்டோ ஷூட் பண்ணி முடிச்சோம். எனக்கு அதுக்கப்புறம் இந்த போட்டோ ஷூட் பண்ணி முடிச்ச பிறகுதான் அடுத்த படத்துல வந்து ஹன்சிகாவோட நடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துச்சு. இதை இப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீங்க ஹன்சிகாவோட நடிக்கிறீங்களாமேன்னு கேக்குறாங்க. அது காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தப்ப சத்யராஜ் சார் அதை டச் பண்ணதுதான் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா அவர் வந்து அவருடைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்துல வில்லனா வந்தாரு. அப்ப வந்து இந்த வில்லனா பண்ணும்போது ஆப்வியஸா ஹீரோயினை கடத்திட்டு போய் அந்த அட்டெம்ப்ட் பண்றது ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது வந்து சோ அப்பயும் ஹீரோயினை டச் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஆனார். அவரு ஹீரோவாகி அது ஹீரோயினா டூயட் எல்லாமே இருக்கும். அப்பயும் வந்து ஹீரோயினை டச் பண்ணாரு. இப்போ அப்பா கேரக்டர்லாம் வந்த பிறகு பார்த்தா இலியானாவை வாமா மகளே சரி இலியானா அப்படின்னு பாத்துட்டு போது தீபிகா படுகோஞ்சி ஆவோ ஆவோ. ஸோ அவரை டச் பண்ணதான் இந்த ரீசன் நினைக்கிறேன். மேபி எனக்கு இந்த மாதிரிலாம் அமையாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சார். நீங்க வந்து ஒரு லக்கி சாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அவர் உண்மையா சொல்லணும்னா அவர் ஒரு லெஜெண்ட். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்யராஜ் சார் பேசினப்போ இந்த இடம் எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும். நிச்சயமா நான் பேசின மாதிரியோ சூரியன் பேசின மாதிரியோ இருக்காது படம். சத்யராஜ் சார் பேசும்போது எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கும் இந்த படம். அண்ட் அவருக்கு பெரிய தேங்க்ஸ். சூரியன் எப்பவுமே பெரிய சப்போர்ட். அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இமான் அண்ணா உங்களுடைய சாங்ஸ் நிச்சயமா இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது சாங்ஸ் பிளஸ்ஸா இருக்கும்போது அது ஆப்வியஸா அது இதே மாதிரி ஹீரோ ஒரு கமர்ஷியல் அந்த ஏரியாக்குள்ள போறோம் படம் வந்து பெருசா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சாங்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி அனிருத் வந்து அதை பண்ணி கொடுத்தாரு. எதிர்நீச்சல் ஒரு பெரிய ஓப்பனிங் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது ஹீரோ தான் பண்ணும், விளம்பரம் தான் பண்ணும், இல்லை ஒரு இசையமைப்பாளரால் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்சாரு. கும்கியும் அதை நிரூபிச்சு தந்தோம். அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் கிடைச்சதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு இங்க நின்று பேசுறதுக்கு பெரிய ரீசன் பாண்டராஜ் சார். டெலிவிஷன்ல இருந்து இன்னைக்கு எனக்கு மட்டும் நீங்க வாழ்க்கை கொடுக்கல சார். அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு டெலிவிஷன்ல இருந்து செலக்ட் பண்றாங்க ஆர்டிஸ்ட். இந்த கேரக்டருக்கு இவங்களை போடலாமா, இந்த கேரக்டருக்கு இவங்களை போடலாமான்னு. ஸோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ் பாண்டராஜ் சார் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. அண்ட் வாழ்க்கையில வந்து ரொம்ப கான்பிடென்ஸே இல்லாம இருந்த ஒரு காலகட்டம். அதாவது படங்கள்லாம் சினிமாக்குள்ள திடீர்னு வந்துட்டோம். ரொம்ப பயமா இருந்தது. கம்பேரிங்கே பண்ணிருக்கலாம் அது ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன அப்படி தோல் கொடுத்து நிறுத்தினது ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்டுக்கும் மேல ஒருத்தர் தனுஷ் சார். இன்னைக்கு நீங்க வந்ததே ஸ்பெஷல் 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 தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. எல்லாரும் உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு ஃப்ரெண்டான்னு கேட்பாங்க. ஃப்ரெண்டுன்னு டக்குன்னு சொல்லிட முடியாது. அதை தாண்டின ஒருத்தர். ஏன்னா அதுக்கு பெரிய காரணம் இருக்கு. ஒரு படம் அந்த படம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஒரு படம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி. அது வந்து மெரினா ரிலீஸ் ஆகிருந்த டைம். அப்போ வந்து படம் வந்து மெரினா நல்லா தான் போச்சு. பட் அவங்க எல்லாருமே யோசிச்சது என்னன்னா உனக்கு பிசினஸ் இல்லையே, வியாபாரம் இல்லையே, எப்படி ஒன்று வச்சு படம் பண்றது அப்படின்னு சொல்லி என்னை அப்படியே தூக்கி தள்ளி வச்சுட்டாங்க. அந்த டைம்ல வந்து இந்த விஷயம் தனுஷ் சாருக்கு தெரியாது. அதே நாள் கூப்பிட்டு பேசினாரு, சிவகார்த்திகேயன் நான் உங்களை வச்சு ஒரு படம் பண்றேன் அப்படின்னாரு. அந்த வார்த்தை வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா வியாபாரம் எல்லாம் அவர் பார்க்கல. நீங்க நல்லா பண்றீங்க சிவகார்த்திகேயன், ஏன் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க கூடாது, உங்களை ஒரு சோலோ ஹீரோவா நிறுத்துறதுக்கான ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த வார்த்தை தான் சார் இன்னைக்கு இங்க தூக்கிட்டு வந்து நிக்க வச்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே பிளான் பண்றோம்னு சொல்றாங்க, நல்ல படங்கள் பண்றோம்னு சொல்றாங்க. பட் அந்த எதிர்நீச்சல் திரும்பவும் நான் வந்து ஒரு பெரிய இயக்குனரோட அசோசியேட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து இந்த கேடி பில்லா கில்லாடுறங்க எதிர்நீச்சலும் நிறைவேற்றி வச்சிருக்கேன். முருகதாஸ் சார் ப்ரொடக்ஷன்ஸ்ல
இணைஞ்சு அவருடைய ஸ்கிரிப்ட்ல வந்து நான் நடிக்க போறேன் அப்படிங்கறத இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அந்த விதத்திலையும் சந்தோஷம். அண்ட் முருகதாஸ் சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் வந்து இந்த எல்லாருக்கும் நன்றி. இங்க நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே இருக்காங்க. எழில் சார் அவரும் இருக்காரு. ஏன்னா எழில் சாரோட மனங்கொத்தி பறவை பத்தி நான் எங்கேயுமே பேச மாட்டேங்கிறேன்ற வருத்தம் அவருக்கு எப்பவுமே உண்டு. அது காரணம் என்னன்னா, நான் அதுல அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்ற டவுட் எனக்கு எப்பவுமே உண்டு சார். இப்ப மட்டும் நீ பண்ணிட்டியான்னு கேட்டுறேன். அதனாலதான் அதை பத்தி நான் அதிகம் சொல்றேன். அண்ட் உங்களுக்கும் தேங்க்ஸ் சார். ஸோ இங்க விஷ் பண்ண எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. வழக்கம் போல ஸ்ரீதிவ்யா நான் மிஸ் பண்ணிட்டு போக மாட்டேன். அது இந்த சென்ஸ் பேசுறதுல வாழ்த்தி சொல்றதுல உங்களுக்கும் தேங்க்ஸ் ஸ்ரீதிவ்யா. நீங்க வந்து சார் நீ தெலுங்கு கத்து கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க சார். அதெல்லாம் எதுவுமே கேட்கல சார். எப்பவுமே அவங்க அம்மா பக்கத்திலே உட்காந்துருக்காங்க சார். இங்க சார் இங்க மட்டும்தான் சார். என்ன சார்? ஆமா, இந்த சங்கத்தின் மூலமா நாங்க என்னெல்லாம் சொல்லிங்கன்னா, இனிமே எந்த ஷூட்டிங்கா இருந்தாலும் ஹீரோயினோட அம்மா கூட வராதீங்க, வந்தாலும் ஹோட்டல்ல இருந்துக்குங்க. தெலுங்குல என்ன கேட்டேன்னா, அம்மாக்கு என்னன்னு ஒரு நாள் கேட்டேன் தெலுங்குல. அம்மா எப்போ அப்படின்றத எப்போ அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க. போவாங்க. இதை தான் நான் 3 நாள் கத்துக்கிட்டேன். இதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு எனக்கு. அண்ட் இப்போ அவங்க மேல வந்து உட்காரல, அது வரைக்கும் சந்தோஷம். மேபி அந்த இடத்துல தான் சூரியன் உட்காந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஒரு அழகான டீம், ஒரு ஜாலியான படம் பண்ணியிருக்கோம். நிச்சயமா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். ஒன்ஸ் அகெயின் நீங்க வந்து இந்த எல்லாருக்கும் அண்ட் கூட ஆக்ட் பண்ண எல்லாருக்குமே, நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல பாடின எல்லாரும், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், அண்ட் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இந்த படத்துல நான் நல்லா தெரியுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. பாலசுப்ரமணியம் சார். பாலு சார் வந்து அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலே பயங்கரமா இருக்கும். அவர் வந்து எல்லாரையுமே அழகா காட்டணும்னு நினைப்பாரு. நான்லாம் ஃப்ரேம்ல நிற்கும் போது லைட் அவருக்கு அப்படி வைங்க, அவர் ஃபேஸ்ல நல்லா வைங்க, அவர் பிரைட்டா தெரியணும் அப்படின்னு வந்து கேமரா பின்னாடி உட்காந்து சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயின் வரும்போது மட்டும் அவரே இறங்கி போயிடுவாரு. இந்த இடத்துல வரணும் லைட் இப்படி. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா நீட்டா தெளிவா ஒர்க் பண்ற ஒரு கேமராமேன் பாலசுப்ரமணியம் சார். அண்ட் உங்களுக்கும் தேங்க்ஸ் சார். அண்ட் சிவா சார், பேரஸ் சார், நீங்க விஷ் பண்ண எல்லாருக்கும், அன்பு சார், செந்தில் சார், எல்லாருக்குமே நன்றி. அண்ட் விமல் அண்ணா, ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். பிரபு சாலமன் சார், யுகபாரதி சார், உங்களுக்கும் சார். அண்ட் பாட்டு பாடினதை பத்தி சொல்லிடணும். இன்னைக்கு இங்க இவ்வளவு பெரிய பாடகரா நான் நிக்கிறேன்னா அது காரணம் இமான் சார் தான். சத்தியமா என்னோட ஐடியாவே கிடையாது. ஆக்சுவலா நான் வீட்டுல கூட பாட மாட்டேன், நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல இந்த மியூசிக் வீடியோ ஆரம்பிக்கும் போதே அது அப்படிதான் ஆரம்பிச்சிருப்போம். அது பிளே பண்றோமா சார்? இல்ல, பாடலாம் முடியாது சார். நீங்க பாடிருங்களா, என் கூட்டத்தை கிளக்கணுமா சார்? அப்படின்னா நான் இல்ல, மியூசிக் வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் அப்படிதான் சொல்லி ஆரம்பிச்சிருப்பேன். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இருதய நோயாளிகள், இதயம் பலவீனமா இருக்கவங்க தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா நான் பாட போறேன் அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பேன். அது சும்மா இந்த ஃபாஸ்ட் சாங்கா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் சதீஷ் சொன்ன மாதிரி தான், நம்ம நடிச்சிட்டோம், நடிக்கவே செஞ்சுட்டோம், நம்ம பாடினா என்ன அப்படின்றதுதான். ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் அந்த சாங். அது ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங். பாட்டுலாம் நடுவில் கட கட கடன்னு பேசுற மாதிரி இருக்கும். அது சார் சொன்ன மாதிரி நிறைய பேசி பழக்கம் இருந்ததுனால அதை அப்படியே பண்ணிட்டோம். அண்ட் தொடர்ந்து அடுத்தடுத்த வாய்ப்புகளும் இப்ப வந்து பாடுறதுக்காக வந்துட்டு இருக்கு. அனிருத் இப்பயே வந்து நீங்க அடுத்த படத்துல பாடியே ஆகணும்னு சொல்லி ஃபுல்லா வந்து இது பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா தனுஷ் சார் வந்து ஹிந்திக்கு போயிட்டாரு, அதனால வந்து நீங்க இனிமே பாடிருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படிலாம் சொல்லல சார், ஓகே சும்மா தான் சார் விளையாட்டு, அப்படிலாம் சொல்ல சார் அது தனுஷ் சார். ஆக்சுவலா அனிருத் வந்து அடுத்த படத்துல என்னை பாட வைக்கிறேன்னு சான்ஸ் கொடுத்துருங்க சார் ப்ளீஸ். இல்லைன்னா ஒரு பாட்டு அது நல்லா இல்லைங்கிறதுனால இனிமே யாருமே கூப்பிடலன்னு சொல்லிடுவாங்க சார். இங்க இது ஒரு ட்ரெண்ட் எல்லாம் ஆயிரும் சார். அதனால நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு 2-3 பாட்டு பாடிட்டு எனக்கு போதும், நான் திருப்தி ஆயிட்டேன், அதனால நிறுத்திக்கிட்டேன், நானே அடுத்த இன்டர்வியூல சொல்லிடுறேன் சார். ஸோ பேசிக்கா என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கறதான். அதுக்காக இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுப்பீங்களா அப்படின்னா எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது தயார். ஸோ இந்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். நீங்களா அந்த படம் பார்த்துட்டு போகும்போது ஏன்டா இந்த படத்தை பார்த்தோன்ற வருத்தம் இருக்காது அப்படின்ற சின்ன நம்பிக்கை மட்டும் எங்களால கொடுக்க முடியும். இல்ல பாடகர்ன்னு அவர் அழுத்தி சொன்னதுக்கு ரீசன் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அவர் அந்த பாட்டு பாட வைக்கிறதுக்கு. ஆக்சுவலா 4 நாள் ஆச்சு. முதல் 4 லைன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் எடுத்தோம். அவர் வந்து அப்செட் ஆகி சர்ச்சுக்கு போயிட்டாரு. கர்த்தரே என்னையே இப்படிலாம் சோதிக்கிற அப்படிலாம் கேட்டு அவர் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லா கஷ்டத்தையும் நான் எடுத்துக்கிறேன், நீ போய் அவனை பாட வையே அப்படின்னு சொல்லி சார். 2வது நாளும் பாட ட்ரை பண்ணாரு. நமக்கு வரல. நமக்கு வந்து நம்ம அதிகமா வந்து நம்ம மிமிக்ரி பண்ணும்போது பாரதி ராஜா சார், வினு சக்கரவர்த்தி சார் வாய்ஸ்லாம் என்ன கண்ணு இப்படியே பேசி வாய்ஸ் அப்படிதான் இருக்கு. பாட ஆரம்பிக்கும் போது ஊரே காக்க உண்டான அதுக்குதான் அவர் வந்து பாடகர் அப்படின்னாரு அவரு. அதுல இருந்து மீண்டு வந்து அந்த வாய்ஸை வெளியே கொண்டு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் கூப்பிட்டுலாம் தோண்டணும், இங்க எங்கேயாவது வாய்ஸ் கீஸ் புதஞ்சிருக்கா பாருங்க, எடுத்து வெளியே கொண்டு வாங்க, பாட வைப்போம் அப்படிலாம் சொல்லி
ஸோ ஒரு 4 days ஆச்சு இது வந்து பாட வைக்கிறதுக்காக, அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடின பாட்டு. ஸோ இனிமே எங்கே போனாலும் நீங்கள் தான் பாடகர் ஆயிட்டீங்களே பாடுங்கன்னு சொல்லாதீங்க, அந்த மாதிரி கிடையாது. டேலண்டட் சிங்கர் அப்படின்னா அவர் அங்கே இருக்கார் தனுஷ் சார். நான் இங்கே பாட சார் நீங்கள் அப்படிலாம் திரும்பி பார்க்கவே முடியாது சார். அண்ட் அவர் மாதிரினா பாடுறது வந்து ஈஸியான விஷயம், நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தால் அதனால தான் அந்த பாடகரோட அர்த்தம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு சார். அந்த கர்ல 4 கஷ்டம் இருக்கு சார். தேங்க்யூ சார்.